வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். மறுபடியும் நெக் பேண்ட் அண்ட் TWS டீல்ஸோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இது ஆக்சுவலாக டீல்ஸ்னு கூட கிடையாது, பட் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்ட் கிளாரிட்டி கொடுக்கலாமேன்னு பார்க்குறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி, நெக் பேண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1000 ரூபாய் மதிப்பில் வந்து நம்மளால் ஒயர்லெஸ் 5 லைட் எதில் ரியல்மியில் வாங்க முடியுது. இந்த ரியல்மி, OnePlus, CMF இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் கிட்ட நெக் பேண்ட் வாங்கும்போது என்ன அட்வான்டேஜ் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா ஆப் சப்போர்ட். அப்போ ஆப் சப்போர்ட் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கிட்டா நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஃபியூச்சரில் அப்டேட்ஸ் வந்ததுன்னா அப்டேட்டும் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த நேம் அண்ட் ஃபேம் இருக்கிற பிராண்டில் பக்காவாக இருக்கும். சரி, அப்போ ஏன் ப்ரோ மிவியில் கூட தான் இருக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில பிராண்டில் கூட தான் இருக்குது, ஆப் இருக்குது, அப்போ அதை நான் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா இருக்குது. ஆனால் அங்கே என்ன மாதிரியான ப்ராப்ளம் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்லலாம் ஈக்குவலைசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை போய்ட்டு நான் ட்ரிகர் பண்ணாலும் ரொம்ப பெரிய சேஞ்ச் ஏற்படுத்த மாட்டேங்குது. 1000 ரூபீஸ் மதிப்பில் நம்ம இப்போ வந்து ஒரு நெக் பேண்ட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா, அந்த இடத்துல வந்து ரியல்மியில் ஒயர்லெஸ் 5 லைட் இருக்குது. அப்புறம் ரியல்மி ஒயர்லெஸ் அது பட்ஸ் ஒயர்லெஸ் 5 ANC மாடல் இருக்குது. ஏஎன்சியும் வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுவேன் ப்ரோ, அதே சமயம் கொஞ்சம் ஒரு படமோ பாட்டோ கொஞ்சம் சைடில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். அப்படின்னா ஓரளவுக்கு இதெல்லாம் ஃபேவர் பண்ணும். ஆனால் இந்த ANC அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது சீரியஸாகவே OnePlus புல்லட்ஸ் Z2 ANC மட்டும் இல்லை, ஓவரால் கம்ஃபோர்ட்டு, அந்த மியூசிக் குவாலிட்டி அதில் இன்றைக்கும் அது டாப்பில் இருக்குது. பட் OnePlus கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LDAC மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமையே இந்த புல்லட் Z2 ANC 1599 ரூபாய் கிடைக்குது அப்படின்னும்போது வேறு லெவல். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம், ஒர்த்தான ஒரு நெக் பேண்டு. ஸோ அடுத்து இப்போ TWS அப்படின்னு வரும்போது போக்கோ பட்ஸ் X1 ஜியோ மார்ட்டில் 799 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இப்போ பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணலாம். இந்த பிராண்டு வேல்யூ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா கொஞ்சம் நேரம் முன்னாடி, ஆப் சப்போர்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டருக்குள்ளே வரும்போது போக்கோவில் இந்த பட்ஸ் X1 நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் T200 லைட்டு, இது வந்து 1000 ரூபாய்க்கு. ஸோ இந்த 1000 ரூபாய்க்குள்ளே TWS அப்படின்னும் போது இதெல்லாம் பிராண்டட். இந்த போக்கோ X1 இருக்கட்டும், இல்லாட்டி ரியல்மியாக இருக்கட்டும், இதெல்லாமே கொஞ்சம் பிராண்டடு. ஸோ அதனால தான் இதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 1500 அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்குள்ளே போனோம்னா OnePlus Nord Buds 3R. ஸோ இந்த Nord Buds 3R பற்றி இப்போ டெடிகேட்டடாக நம்ம சேனலில் வீடியோவும் வரும், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதே சமயம் Nord Buds 3R யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா பேஸ் பூஸ்டட் ஆடியோ. ஸோ இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வரக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸும் பேஸ் பூஸ்டடாக தான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிஜிஎம்லேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்படிங்கிறனால பேஸ் பூஸ்டட் டியூனிங்கிறது ரொம்பவே நம்ம மார்க்கெட்டில் முக்கியமான ஒரு ஃபேக்டராக மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து 3R ஸ்கோர் பண்ணோம். ஸோ 3R வந்து உங்களுக்கு 1599 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் கிடைக்கும். 1500 ரூபாய் கீழே மேபி கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸில் நீங்கள் வாங்க முடியும். ஸோ ஆப் சப்போர்ட் ஹேமெலுடைய ஆப்பும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து 3R. ஸோ இப்போ இந்த ஓப்போவையும் Nord Buds 3Rையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, Nord Buds 3R இஸ் பெட்டர். இதில் ஹைலைட் என்னென்னா ரியல்மி T200 அதை நம்ம இப்போ கவர் பண்ணியிருப்போம். LDAC சப்போர்ட்டும் இருக்குது, அதாவது ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. பட் 1699 ரூபாய் கிடைக்குது. அந்த ப்ராடக்ட் அந்த பட்டை கம்பேர் பண்ணும்போது, அந்த சிலிக்கா டிப் ப்ளஸ் அந்த பட்டோட டிசைன் அந்த ஃபேக்டரை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல Nord Buds 3R கொஞ்சம் ஸ்கோர் பண்ணும். எப்படின்னா ஃபிட்டு, கம்ஃபோர்ட், அந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிட்டும் கம்ஃபர்ட்டும் ரொம்ப முக்கியம், இண்டோர் கால்ஸ் தான் ப்ரோ பேச போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து போட் நிர்வாணா அயான் ANC. நண்பர்களே, நீங்கள் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள், சரியா? ஒரு டைம்லாம் எப்படி திரும்ப இருந்தது, பிராண்டட்லாம் 5000 4000 சொல்லும்போது போட்டு குறுக்க வந்து 1500 ரூபாய்க்கு அதுக்கு ஈக்குவலான ஆடியோ குவாலிட்டி தருவாங்க. எங்கே 1-2 இடத்துல வந்து இந்த போட்டு மிவி பீட்ரான் இந்த மாதிரியான பிராண்ட்ஸால் நிற்க முடியல அப்படின்னு பார்த்தா ANC அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் அவங்களால ரொம்பவே அக்ரெசிவாக கொடுக்க முடியல. ரெண்டாவது கால் குவாலிட்டி இண்டோர்லலாம் சமாளிச்சிடலாம், பட் அவுட்டோரில் வின் நாய்ஸோடு சேர்ந்து அப்படின்னும் போது மாட்டிப்பாங்க. அவுட்டோர் நாய்ஸ் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை எலிமினேட் பண்ணுறதுல அவங்களால அந்தளவுக்கு கை தேர்ந்து செயல்பட முடியல. ஸோ அதான் உண்மை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Nord Buds 3. இது வந்து உங்களுக்கு ஆஃபர் டைமில் 1599 வரைக்கும் வருது. இந்த கார்டு ஆஃபர்ஸ் எல்லா கண்டிஷன்ஸ் அப்ளை, சரியா? அப்புறம் ரியல்மி பட்ஸ் T310 எப்படிங்க இருக்கு, நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா, உங்களோட டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். Nord Buds 3 ஃபிட்டு கம்ஃபோர்ட் இந்த இடத்துல செம்மையாக ஸ்கோர் பண்ணோம். Nord Buds 3 Pro 2000 ரூபாய் கீழே கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். 2100 ரூபாய்க்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி, பட் இப்போ வந்து 2000 ரூபாய்க்கு வந்து கார்டு ஆஃபரோட கிடைக்குது. ஸோ நிறைய நண்பர்கள் வாங்கியிருக்கீங்க, அதுவும் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் தான். ஏன்னா இந்த TWS இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது 15000 20000 25000க்கும் இருக்குது. அதெல்லாம் ஒர்த்துலன்னு நான் சொல்ல வரல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய R&D இன்ஜினியரிங் அந்த விஷயத்தை வந்து நம்ம என்றைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல விதை நான் போட்டது மாதிரி தான் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெக்னாலஜியோட எவல்யூஷன் அங்கே ஆரம்பித்து அது என்ன ஆகும்னா அஃபோர்டபுளாக மாறும். அடுத்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அது என்ன ஆகிடும்னா அந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்ப்ரெட்டாக அவைலபிள் ஆகும், அதை மாஸ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ஆகிடும்,
டிமாண்டை ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அண்ட் ஈஸிலி அவைலபிளாக மாறுறதுனால அது அஃபோர்டபுளாகவும் மாறும். நார்டு பட்ஸ் 3 Pro அது வந்து எஸ்பிஐ கார்டு ஆஃபரோட பார்க்கும்போது 1999 கிடச்சிது. ஸோ மாசு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் when it comes to பேட்டரி லைஃப், அவுட்டோர் கால்ஸு, ஸோ எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஏர் 7. இது அகைன் ஹைரஸ் ஆடியோக்காக நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். உங்களுக்கு எல்ஹெச்டிசி மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பட்ஸ் ஏர் 7 ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து சிஎம்எஃப் பட்ஸ் ப்ரோ 2. சிஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு சரியாக வேலை செய்யாமல் போகிறது தான். ப்ரோ 2ல ஆடியோ குவாலிட்டி சூப்பர். சிலருக்குலாம் வந்து நம்ம நண்பர்களே நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சூப்பரான ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சிஎம்எஃப் பட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா ப்ரோ, எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு கம்ஃபர்ட் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரோ. என் இயர்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ் போல், சிஎம்எஃப் பட்ஸுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் சிஎம்எஃப் எங்கே சொதப்புறாங்க அப்படின்னா பேட்டரி. ஸோ இப்போ இந்த சிஎம்எஃப் பட்ஸ் 2 Pro என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, நம்மக்கிட்ட இப்போ ஃபோனர்னா டிவைஸ் இருந்தது, நம்ம பரத் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 6 மாதத்தில் அது வாய பிறந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேட்டரி லைஃப் பெருசாக இல்லை. பட் பட்ஸ் ப்ரோ 2ஓட கான்செப்ட் சூப்பர். நம்மளால் கேஸ்லேயே நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது சூப்பர். இந்த டிஸ்பிளே வச்சு யூஸ் பண்ணுறதெல்லாம் வேற கதை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஃபீஸிபிள்னு சொல்ல முடியாது. கேஸ் பாக்கெட்டில் இருந்தால், ஹெட்செட் ஹெல்மெட்குள்ளே இருந்தால், பேக்கெட்டில் இருக்க கேஸோட பட்டனை லைட்டாக டேப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கால் அட்டன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயந்தான். ஸோ அதாவது யாரெல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும். ஆனால் இந்த பேட்டரி ஒரு பெரிய பிரச்சனைங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அது வந்து 3200 கடைக்கு தான். ஸோ பார்த்துக்கோங்க. கேலக்ஸி பட்ஸ் கோர். ஸோ இது வந்து இப்போது ஓகே, உங்களுக்கு வந்து நான் சாம்சங் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், சாம்சங் எக்கோ சிஸ்டம்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இதை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். மற்றபடி வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க, இந்த பட்ஜெட்டில் இது தான் அடிச்சு தம்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் நீங்கள் சாம்சங் எக்கோ சிஸ்டமில் இருக்கீங்களா அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக கேலக்ஸி பட்ஸ் கோர் ட்ரை பண்ணலாம். ஸோ 3499 கிடைக்குது, 3500 கிடைக்குது. 1000 கூப்பன் இருக்கான். ஸோ யூஸ்வலாக வந்து 4499 இருக்குமா. இப்போ இந்த 1000 கூப்பன் இருக்கிறனால இதை தாண்டி கார்டு ஆஃபர் எதாவது இருக்கான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கார்டு ஆஃபர் இருந்ததுன்னா இன்னொரு 10% கிட்ட குறையும். ஸோ அப்படி குறைஞ்சதுன்னா நீங்கள் வந்து 3150 கூட வாங்கலாம். ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் 7 Pro. ஸோ இது வந்து கொஞ்சம் மொரட்டு பீஸ் தான், டியூவல் டிரைவர். ஸோ டியூவல் டேக் கான்செப்ட்டில் வந்து இப்போ எல்லாருமே வந்து தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட்ஸ் ஏர் 7 Pro ஒரு பக்கம். இந்த பட்ஸ் ஏர் 7 Pro பற்றி கேட்கும்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, பட்ஸ் ஏர் 7 Proவா இல்லாட்டி OnePlus Buds 4 ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ OnePlus Buds 4 நோக்கி தான் நாங்கள் லைட்டாக நகருவோம். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஹெச்டிசி இதெல்லாம் பற்றிலாம் பேசுகிறதுக்கு இல்லை, அந்த டியூவல் டிரைவர் டியூவல் டேக் அப்படிங்கிற ஃபேக்டர் ரெண்டுத்துலேயுமே சூப்பராக வேலை செய்யுது. ரெண்டுத்துலேயுமே ஆப்பில் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று செலச்சதில்லை, அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் தான். இங்கே OnePlus எங்கே ஸ்கோர் பண்ணோன்னா, அந்த டீப் பேஸ் அப்போ டிஸ்டார்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறது. அப்போ ரியல்மியில் டிஸ்டார்ஷன் இருக்குமானா அந்த நெக்லிஜிபிள் அட்வான்டேஜை வந்து நான் எங்கே பார்க்க முடியுதுன்னா OnePlusல பார்க்க முடியுது. நான் வந்து கொஞ்சம் ஹையர் த வால்யூம் போனாலும் கூட எனக்கு பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி ஏதோ ஹை வால்யூம் வச்சேன்னு சொல்லிட்டு அந்த இயர் ட்ரம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இல்லாமல், வால்யூம் ஹையானாலும் ஒரு இனிமையான ஒரு லவுட்னஸ். ஸோ அதை வந்து என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா, ரியல்மியும் நல்லா தாங்க இருக்கும், ரியல்மி மொக்கன்னு சொல்ல வரல, ரியல்மியோட ஒரு ஸ்டெப் வந்து OnePlusல இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு அவுட்டோர் கால்ஸ்லையும் அடித்து பிரித்து மேவாங்க. OnePlus Buds 4ம் வேறு லெவலு, பட்ஸ் ஏர் 7 Proவும் சூப்பர். அவுட்டோர் கால்ஸும் சரி, இன்டோர் கால்ஸும் சரி, மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், டியூவல் டிரைவருக்கான அந்த ஃபீலாக இருக்கட்டும், ஹைரஸ் ஆடியோவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மாஸ் பண்ணுவாங்க. இப்போ பட்ஜெட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, 4000 ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் பட்ஸ் ஏர் 7 Pro போயிடலாம். இல்லை ப்ரோ என்னால் எக்ஸ்ட்ரா போட முடியும், நான் 5K வரைக்கும் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் 4799க்கு வந்து நம்ம கண்டிப்பாக பட்ஸ் 4 வாங்கலாம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு, இதை நான் சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல, பட் இருக்குது, அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்று பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2 வேறு லெவலுங்க. என்ன மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்டு, ஆஃபீஸ் கால்ஸு மல்டி டிவைஸில் பேர் ஆகி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டிவைஸில் இப்போ கூகுள் பிக்சல் யூஸ் பண்ணுறேன்னா அதில் பேர் ஆகி இருக்கும்போது அப்படியே லேப்டாப்பில் பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கே டீம்ஸ் கால் வருதா, அதுக்கு அப்படி நான் ஸ்விட்ச் ஆகிறதா இருக்கட்டும், கால் குவாலிட்டி, அந்த மைக்கோட குவாலிட்டி, அவுட்டோர் கால்ஸு எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, பக்கத்தில் யாராவது ஹார்ன் அடித்தாலும் சரி, இல்லாட்டி ஸோ இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் சினாரியோஸ்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மாசான பட்ஸ்னால் அது வந்து பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2 ஃபார் ஷோர். ஸோ அதே சமயம் உங்களுக்கு வந்து ஆப்பிள்லேயும் ஏர்பட்ஸ் 2 Pro, அதை ப்ரோ 2 அதுவும் இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு 16K 15K அது வரைக்கும் வருது கார்டு ஆஃபரில். ஸோ இது வந்து உங்களுக்கு 14 to 15 இருக்குது, அது வந்து 15 to 16 இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து டாப் டியரில் பயங்கரமான பட்ஸ், டிடபிள்யூஎஸ்லேயே பயங்கரமான டிடபிள்யூஎஸ். ஸோ அதனால் அதையும் ஒரு ஹானரபிள் மென்ஷனாக சொல்கிறேன். எல்லோரும் போய்ட்டு உடனே அதை வாங்கிருங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீலில் இந்த 15000 தான் நம்ம ஃபோனே வாங்கியிருப்போம். அதனால் நான் அதுக்காக சொல்ல வரல. பட் இந்த பட்ஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா,
ஐஃபோன் யூசர்ஸ்க்கு அந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ செமையாக இருக்கும். ஏர்பாட்ஸ் ப்ரோ ஜென்ரேஷன் 2 செமையாக இருக்கும் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு. இதுவே அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து பிக்சல் பட்ஸ் தரமாக இருக்கும். நீங்கள் பிக்சல் பட்ஸில் வந்து உள்ளே போய்ட்டு கஸ்டமைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க இல்லைங்க, ஆல்ரெடி கூகுள் அசிஸ்டன்ட் அதாவது ஜெமினிலாம் இருக்குன்னா அதுக்கெல்லாம் இந்த பெர்மிஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து இந்த டாக் பேக் மாதிரியான விஷயங்கள், கால் அனௌன்ஸ்மெண்ட்டு, ஸோ இதெல்லாமும் இன்னும் பெட்டராகவே பண்ணும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எப்பயுமே அதுக்கிட்ட இருக்கும். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க, இத்தனை பட்ஸ் இருக்குது, இத்தனை நெக் பேண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சும்மா என் தரப்பில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சில அனுபவங்களையும் ஒரு சில டேட்டாஸையும் வச்சு உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ நான் சொல்லாத ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா இருக்குன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி பார்க்கலாங்க. பை.